ஹீரோ நைட்டு வந்து பாக்குறான். பார்த்தா ரூம்ல ஹீரோயின் நடுல 2 தலைக்காணியை போட்டு கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தலைக்காணியெல்லாம் தூக்கி கடாசிடுறான். ஹீரோயின் வந்து இன்னும் தூங்கல, முழிச்சா கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஹீரோ கிட்ட மட்டும் தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஹீரோக்கு இது நல்லாவே தெரியுது. உடனே ஹீரோக்கு ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. பொண்ணுங்க தயங்கிட்டு தான் இருப்பாங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு சொன்னது. உடனே ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக போறான். பயந்து ஹீரோயின் கண்ணு திறந்து என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டுடுறா. அப்பனா இவ்வளவு நேரம் நீ தூங்கல, நடிச்சுக்கிட்டு தான் இருந்த இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. அப்ப ஹீரோவே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை இப்ப கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு இதுல ஆட்சேபம் இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து ஐயோ இப்ப நோ சொல்றதா இல்ல வந்து ஓகே சொல்றதான்னு தெரியாம முழிக்கிறா. இருந்தாலும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஹீரோவை தள்ளி விட்டுறா. மறுநாள் ஆஃபீஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, லேடி ஸ்டாஃப் ஒருத்தவங்க கூட வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க தானே அப்படின்னும் போது இல்லைன்னு சொல்றா. அப்ப இது என்னது கழுத்துல அடையாளம் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ இதை கவனிக்காமே கிளம்பி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க கிட்ட மட்டும் சொல்றா, யாருக்கும் தெரியாது நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி பார்ட்டி ஒன்னதுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோயின் சூப்பரா ரெடியாகி வரா. ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸை வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு தோணும் போது, ஏன் பொண்டாட்டிக்கு நான் என்ன வாங்கணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்றா. தேங்க்ஸ் பதில் ஒரு கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. சரி சரி பரவாயில்ல விடுவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது டக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றான். ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் பார்ட்டில ஹீரோயினை பார்த்த உடனே அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறா. ஹீரோயினும் வந்துட்டு கை கொடுக்கறதுக்காக கையை நீட்டுறாளா. டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு, அவ்வளவு பெரிய ஆண்லாம் இல்ல, கையை கொடுத்து பேசுற அளவுக்கு இவன் ஒரு சாதா ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்னு கூட்டிட்டு போயிடுறான். அசிங்கமா போயிடுது ஃப்ரெண்டுக்கு. இவங்க ஃபேமிலியில ஒரு தாத்தாக்கு தான் பர்த்டே போல, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த தாத்தா இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேணாம், அடுத்த வாட்டி வரும்போது ஒரு குட்டியா வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் இல்ல உன்ன மாதிரி ஒரு பையனும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா லின் அந்த இடத்துக்கு வரா. லின் வந்த உடனே ஹீரோ வந்து இதுதான் என்னோட ஒய்ஃப், இவங்க வந்து என் பார்ட்னரோட பொண்ணு, நம்ம கம்பெனில தான் இவங்க வேலை செய்யறாங்க, இவங்களோட பேரு லின் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆமா ஆமா உண்மைதான், நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட்ல இருந்து ஒன்னாவே தான் வளர்ந்தோம், ஒன்னாவே தான் இருப்போம், 2 பேருமே ஸ்வீட் ஹார்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா டக்குன்னு போசுக்குன்னு ஹீரோ என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா, இவளா இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பா கதையா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லவா போலாம், நம்ம வேற ஆளுங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோயின் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட